ஸோ செகண்ட் மாடல் வந்து பைனரி டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு நார்மல் கொஸ்டின். ஸோ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2z plus 3 divided by z minus 4 is transform the circle x squared plus y squared minus 4x equal to 0 into the straight line. Into the straight line. Into the straight line. 4u plus 3 equal to 0. Into the straight line. 4u plus 3 equal to 0. So, அவன் கொடுத்த ஈக்குவேஷன் பார்த்தா சர்க்கிள் ஈக்குவேஷன். அண்ட் எந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி நம்மளுடைய இஜெட் பிளேன் வந்து சர்க்கிளாக இருந்ததுன்னா அண்ட் ஒமேகா பிளேன் என்னங்கிறாங்க ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறாங்க. இதை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க ஷோ தட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ப்ரூவ் தட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி போகிறது அதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இஜெட் பிளேனோட ஈக்குவேஷன் அவனே சொல்லிட்டா சர்க்கிள்ங்க. அப்போ என்ன ஆச்சுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா பாசிங் த்ரூ த ஆரிஜின். பட் இங்கே ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இல்லாத மைனஸ் 4x இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இஜெட் பிளேனோட டயக்ராம் என்ன வரும்னு பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து நம்ம கொடுத்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஜெட் பிளேனோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஸோ இங்கே என்ன இருக்குதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ண போகிறோம்னா இது சர்க்கிள்னு அவனே சொல்லிட்டான். பட் சென்டர் அண்ட் ரேடியஸ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ளஸ் 2 படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் மெத்தட் பார்த்துக்கணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது பிட்வீன் வந்து மைனஸ் சைன் இருக்குது. அப்போ வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் வந்து நான் இந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை யூஸ் பண்ணணும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இட்ஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதனால எக்ஸ் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நம்மளுக்கு என்ன வேணும் அடுத்தது 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி வேணும். இங்கே பிங்கிற வேல்யூ இல்லை, அதை நான் வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் மூலம் கொண்டு வர போகிறேன். அப்போ நம்மளுக்கு என்னென்னு 2ab வேணும். அப்போ 2 ஒன்று எழுதிட்டேன். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்கிறனால அது எக்ஸ் எழுதி சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. நான் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன் 2 கொண்டு வந்துக்கிறேன். அதனால் அந்த 4 என்ன பண்ண போகிறேன் 4 டிவைட் பை 2ன்னு எழுத போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த 4/2 நல்லா பார்த்துங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இங்கே என்ன கிடைக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ இதுதான் நம்மளோட பி வேல்யூ. அப்போ இந்த டேமுக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா பி ஸ்கொயர் டேம் மிஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ண போகிறேன் 4/2னா 2. அப்போ அந்த 2 வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட், அதாவது ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறேன் பி ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். பி ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரி, மீதி இருக்கிற டைம் யாரும் ஒய் ஸ்கொயர் இருக்கிறாங்க. அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குதாம்மா, இந்த ஸ்டெப் பண்ணி என்ன போட்டு இது ஆல்ரெடி ப்ளஸ் 2 போட்டது. இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் ஃபார்முலா. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குது, அது வந்து மைனஸ் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எழுதலாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நடக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ். இப்போ நம்மளோட ஃபார்மேட் கிடைச்சிக்குது. என்ன ஃபார்மேட்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வித்தவுட் பாசிங் டு ஆர்ஜின். அதாவது ஆர்ஜினை வந்து சென்டராக வைக்காம நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது ஏ கமா பியில், அந்த ரேடியஸ் வச்சு ட்ரா பண்ணுற சர்க்கிள் இதுதான் சரிங்களா.
இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு. பட் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சர்க்கிள் வரும், நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி போக போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்னது, இங்கே ஏ வேல்யூ என்ன இருக்குது, ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 2. இங்கே பி வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே பி வேல்யூ இல்லை, அதனால பி வேல்யூ 0. அப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் என்னது 2,0. இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கே வந்து ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா ரேடியஸ் வந்து 2. அப்போ இதுதான் வந்து நம்ம இஜெட் பிளேனோட சர்க்கிள். அப்போ இஜெட் பிளேனோட சர்க்கிள் என்னது, சென்டர் பாயிண்ட் 2,0 அண்ட் ரேடியஸ் வந்து 2. அப்போ நம்மளுக்கு எப்படி சர்க்கிள் கிடைக்க போகுது, அதை நம்ம கேட்குறீங்களா? ஹலோ, இப்போ சார் கேட்குது. அதாம்மா, இப்போ சென்டர் பாயிண்ட் புரியுதாம்மா? சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சேன்னு? புரியுது சார். ஓகே, அப்போ இந்த 2,0 நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். என்ன சென்டர் பாயிண்ட் 2,0வோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்னது 2,0. 2,0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்து 2,0ங்கிறது இது. இப்போ ரேடியஸ் என்னது 2. ரேடியஸ் 2ல என்ன ஆகும், இங்கே 0ல டச் ஆகும், இங்கே 4ல டச் ஆகும், மேலே டாப்பில் வந்து இங்கே 2ல டச் ஆகும், அங்கே கீழே வந்து -1ல டச் ஆகும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாமா? சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. சர்க்கிள் இது நம்ம சேஃப் வரல, கொஞ்சம் பார்த்துங்க. சர்க்கிள், அப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 2d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா இங்கே 2 ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய சர்க்கிள். இப்போ நம்ம இஜெட் பிளேனோட சர்க்கிள். சரி, அவன் என்ன பண்ண சொல்லிக்கிறான், அவன் சொன்னதை வந்து ஒமேகா பிளேனில் நல்லா பார்த்துங்க. ஒமேகா பிளேனில் இந்த இதான் ஒமேகா பிளேனோட ஈக்குவேஷன் 2z + 3z - 4ல் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க, 4u + 3ங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குங்கிறாங்க. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இஜெட் பிளேனுக்கு அவன் கொடுத்தனால சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னா இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, திரும்ப நம்ம ஒமேகா பிளேனோட கன்சிடர் ஈக்குவேஷன் வருதான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். இப்போ ஒமேகா பிளேனோட கண்டிஷன், ஒமேகா பிளேனோட கண்டிஷன் என்ன சொல்லிக்கிறான்னா, ஒமேகா ஈக்குவல் டு 2z + 3 டிவைடட் பை z - 4. பட் நம்ம இஜெட் பிளேனோட இருக்கிற ஈக்குவேஷன் என்னது, இஜெட் பிளேனோட இருக்கிற ஈக்குவேஷன் x² + y² - 4x = 0. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், z × z பார், அதாவது z = x + iy அண்ட் z பார் = x - iy இருந்ததுன்னா z × z பாரோட ஃபார்முலா என்னன்னா x² + y². இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எக்ஸுங்கிறது ரியல் பார்ட். அப்போ எக்ஸுங்கிறது ரியல் பார்ட் வேணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, z + z பார் டிவைடட் பை 2. z + z பார் டிவைடட் பை 2. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ண இங்கே என்ன கிடைக்கும், z இந்த டேர்ம் பாருங்க, நல்லா பாருங்க, இந்த டேர்ம் பாருங்க என்ன ஆகுது, z × z பார் -4 எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ, எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும், 4z + z பார் டிவைடட் பை 2 = 0. இப்போ என்ன ஆகும், இந்த 2வும் இதுவும் கட் ஆனால் 2 டைம்ஸ் வரும். அப்போ z × z பார் -2 டைம்ஸ் ஆஃப் z + z பார் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 0. சரி, இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பைனரி டிரான்ஸ்ஃபார்ம். நம்மளுக்கு தெரியும், கிவன் த ப்ராப்ளம் பைனரி என்ன ஃபார்மேட் இருக்கும், az + b டிவைடட் பை cz + d ஃபார்மேட் இருக்கும். அப்போ கிவன் த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பைனரி டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து இஜெட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இஜெட்டோட வேல்யூ தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இஜெட் பாரோட வேல்யூ என்ன தெரியும், அந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்மிட் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு வேல்யூ சப்மிட் பண்ணிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணுற பாருங்க, இஜெட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, ஒமேகா × z - 4 = 2z + 3. இப்போ ஒமேகா உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா z - 4 ஒமேகா = 2z + 3. இப்போ எனக்கு என்ன வேணும், z தான் வேணும். அதனால் z வந்து ஒரு சைடாகவும் ஒமேகா டேம் வந்து இன்னொரு சைடாக வச்சுக்கிறேன். அப்போ என்னாச்சு, ஒமேகா z - 2z = 4 ஒமேகா + 3 வரும். -4 ஒமேகா வந்து 4 ஒமேகா + 3. இதுலேருந்து z வெளியே எடுத்துட்டேன்.
இஜெட் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்குது ஒமேகா மைனஸ் டூ ஈக்குவல் டு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீன்னு வரும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இஜெட் தெரிஞ்சிருச்சு. இஜெட் ஈக்குவல் டு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஒமேகா மைனஸ் டூ ஒமேகா மைனஸ். அப்போ இஜெட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து இஜெட் பாரோட வேல்யூ தெரியும். இஜெட் பார் போல ஒமேகா பார் போட்டுருவீங்க. அப்போ இஜெட் பார் ஈக்குவல் டு என்னது 4 ஒமேகா பார் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஒமேகா பார் மைனஸ் டூ ஒமேகா பார் மைனஸ் டூ. ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ எங்கே போய் அப்ளை பண்ண போறீங்க? இந்த ரெண்டு வேல்யூயும் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இஜெட் இன்ட்டு இஜெட் பார் அப்படின்னா இஜெட்டோட வேல்யூ இது அண்ட் இஜெட் பாரோட வேல்யூ இது அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஒமேகா மைனஸ் டூ into 4 omega power plus 3 divided by omega power minus 2 minus இங்க என்ன இருக்குதுமா 2 into z plus z power. அப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் minus 2 into z power z plus z power z ஓட வேல்யூ இது z power ஓட வேல்யூ இது. அப்போ நமக்கு என்ன இருக்குது 2 into z plus z power னா 4 omega plus 3 divided by omega minus 2 plus 4 omega power plus 3 divided by omega power minus 2 omega power minus 2 c equal to 0. இதெல்லாம் எங்க அப்ளை பண்ணிக்கிறோம்? இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கணும்? நம்மளோட பொறுமையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த டேமா இருக்கணும். 4u plus 3ன்னு நம்ம அப்ளை பண்ண ரிசல்ட் நம்ம இது ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து ஒவ்வொன்றா உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது ஒமேகா ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஒமேகா பவர் மைனஸ் டூ. அப்போ டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ஒமேகா மைனஸ் டூ இன்ட்டு ஒமேகா பவர் மைனஸ் டூன்னு இருக்கும். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷனா டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்னாச்சு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ இன்ட்டு 4 omega power plus 3 4 omega power plus 3 minus 2 into இங்க பாருங்க இதுக்கு எல்சிஎம், ஏன்னா நடுவில் ரெண்டுக்கு நடுவில் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது. அதனால என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுக்க போறேன். அப்போ என்னாச்சு ஒமேகா மைனஸ் டூ இன்ட்டு ஒமேகா பார் மைனஸ் டூ அப்படின்னு என்ன ஆகும், எல்சிஎம் எடுக்கும்போது செஸ்ட் கிராஸ் மல்டிபிள் அப்போ என்னாச்சு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ into omega bar minus 2 into omega bar minus 2 plus 4 omega bar plus 3 into omega bar இங்க omega bar வராது, ஏன்னா கிராஸ் மல்டிபிள் omega bar இல்ல omega minus 2 equal to 0 இங்க பாருங்க ரெண்டு டினாமினேட்டர் சேம், இந்த டினாமினேட்டர் சேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. அப்போ அந்த ஜீரோவோட இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஜீரோட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான். அப்போ ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ இன்ட்டு 4 ஒமேகா பார் ப்ளஸ் த்ரீ மைனஸ் 2 இன்ட்டு 4 ஒமேகா ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒமேகா பார் மைனஸ் 2 ப்ளஸ் 4 ஒமேகா பார் plus 3 into omega minus 2 equal to 0. இப்போ என்ன ஒர்க்குனா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு நமக்கு கடைசி ரிசல்ட் என்ன கிடைக்கணும் 4u plus 3 equal to 0 கிடைக்கும். அப்போ பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன ஆகுதுன்னா 4 into 4 16. அப்போ 16 omega into omega bar 4 omega into 3 plus 12 omega. அதே மாதிரி அடுத்தது 3 into 4 omega bar plus 12 omega bar 3 into 3 so 3 into 3 9 வரும் plus 9. அப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மைனஸ் 2 into இந்த 2 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமன், அந்த 2 வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அப்போ இந்த 2 ரெண்டுக்குமே காமன் போது இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க, ரெண்டுக்குமே 2 காமன், இங்கே 2 போட்டுக்கோங்க. அப்போ என்னாச்சு இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க.
இதை மல்டிப்ளை பண்ணால் 4 ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார் 4 ஒமேகா பார் ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார் 4 இன்ட்டு -2 -8 அப்போ -8 ஒமேகா. இதை எடுத்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இந்த 3 எடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 இன்ட்டு ஒமேகா பார் ப்ளஸ் 3 ஒமேகா பார் 3 இன்ட்டு -2 -6. இது முடிஞ்சுங்களா? இது ரெண்டுக்கும் சேர்த்து 2 வெளியே எடுத்துட்டேன். அப்போ 2 வெளியே எடுத்துட்டேன், மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் போட்டுட்டீங்க. சேம் ஐடியா 4 இன்ட்டு ஒமேகா பார் இன்ட்டு ஒமேகா 4 ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார் 4 இன்ட்டு -2 -8 அப்போ -8 ஒமேகா பார். இது ரெண்டு டைம் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த +3 இந்த +3 எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு ஒமேகா 3 ஒமேகா 3 இன்ட்டு -2 -6 ஈக்குவல் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. இப்போ இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ரிசல்ட்டு விச் இம்ப்ளைஸ் 16 ஒமேகா ஒமேகா பார் ப்ளஸ் 12 ஒமேகா ப்ளஸ் 12 ஒமேகா பார் ப்ளஸ் 9 -2 இன்ட்டு இங்கே நம்ம கையில் என்ன இருக்குது? 4 ஒமேகா பார் 4 ஒமேகா பார் 8 ஒமேகா பார் வரும் கரெக்டுங்களா? 4 ஒமேகா பார் ப்ளஸ் 4 ஒமேகா பார் என்ன கிடைக்குமா? 8 ஒமேகா பார் வரும். ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார் வரும். ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார் வரும். அடுத்து என்ன கிடைக்குமா? -8 ஒமேகா இங்கே 3 ஒமேகா கிடைக்குது. அப்போ எவ்வளோ கிடைக்குமா? -8 ஒமேகா ப்ளஸ் 3 ஒமேகா 5 ஒமேகாங்களா? இந்த இதுவும் பண்ணும்போது -5 ஒமேகா. அதே மாதிரி இந்த பாட்டும் பண்ணும்போது -5 ஒமேகா பார். எல்லாம் முடியுதுங்களா? ஓகே. -6 வந்து -12 -6 வந்து -12 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 0 ஈக்குவல் டு 0. இப்போ பொறுமையாக இந்த 2 ஒன்றில் மல்டிப்ளை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 16 ஒமேகா ஒமேகா பார் ப்ளஸ் 12 ஒமேகா ப்ளஸ் 12 ஒமேகா பார் ப்ளஸ் 9. இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8 இன்ட்டுச்சுன்னா -16 -16 ஒமேகா ஒமேகா பார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 10 ஒமேகா ப்ளஸ் 10 ஒமேகா பார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 24% ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது 16 ஒமேகா பார் இன்ட்டு ஒமேகா பார், இங்கே 16 ஒமேகா இன்ட்டு ஒமேகா பார், நெகட்டிவ் பாசிட்டிவ் கேன்சல் ஆகும். ஸோ மொத்தம் எத்தனை டைம் கிடைக்குன்னா இங்கே 12 இங்கே 10 அப்போ 22 ஒமேகா ப்ளஸ் again 12 10 22 ஒமேகா பார் 9 24 33 கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் எதால டிவைட் ஆகும்? 11ஆல் டிவைட் ஆகும். 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் பை 11 ஈச் டைம். அப்போ என்னாச்சு? 2 ஒமேகா ப்ளஸ் 2 ஒமேகா பார் ப்ளஸ் 11ஆல் டிவைட் பண்ணால் 3 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு 2 காமன். அப்போ 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பார் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பாரோட வேல்யூ வேணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒமேகா ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐபி. அப்போ ஒமேகா பாரோட வேல்யூ யூ மைனஸ் ஐபி. நம்மளுக்கு ரெண்டு கேட்குறாங்க, அடிஷன் கேட்குறாங்க. அப்போ அடிஷன் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பார் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிடும், 2u மட்டும் வரும். அப்போ என்ன கிடைக்குது? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பார் வந்து 2u வரும் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. 2 இன்ட்டு 2 4. அப்போ 4u ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதாம்மா. அப்போ என்னது? நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஒமேகா பிளைனில் கிடைக்குது. ஸோ இதுக்கு டயக்ராம் போட்டுருங்க. அதான் ப்ரூவ் தட் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு டயக்ராமோட ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்போ இது ஒமேகா பிளைனோட டயக்ராம். அப்போ என்னாச்சு? இது ஒமேகாவா? அப்போ இது ஒமேகா பிளைன் போது இது என்ன ஆகும்? இது வந்து u ஆக்சிஸ், இது வந்து v ஆக்சிஸ், இது 0. 4u plus 3 equal to 0 என்ன மீனிங்? u equal to -3/4. அப்போ u equal to -3/4 இந்த பாயிண்ட் -3/4 லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ப்ரூவ் தட்டோட கேஸு. நீங்கள் டயக்ராம் போட்டு ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாகவே வச்சுட்டா போதும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. சரிங்களா? அப்போ இது ஒரு பைனரி டிரான்ஸ்ஃபார்மோட ஒரு அட்வான்ஸ் ப்ராப்ளம். அப்போ இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இன்வெர்ஸ்டர் ப்ராப்ளம் பார்த்துட்டோம், இஜெட் ஸ்கொயர் பார்த்துட்டோம், இ பவர் எக்ஸ் பார்த்துட்டோம், பைனரி ரெக்கார்டிங்கை கிராஸ் ரேஷியோ பார்த்தோம். இப்போ